Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னா கேசரி ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். நான் என் வீட்டில் செஞ்சு பார்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் பாராட்டினாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கேசரி செம்மையாக வரும். கல்யாண வீட்டு கேசரி மாதிரி ரொம்ப நேரமே நெழுன்னு இருக்கும். கேசரி வந்து கட்டியாகாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் சுகர் 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் இதே கப்பில் தான் நான் வந்து ஒரு பாதி கப் கீ பாதி கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதே கப்பில் தான் வாட்டர் வந்து 4 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்புக்குன்னு வந்து நீங்கள் ரவைக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே கப்பு தான் வந்து வாட்டர், சுகர், கீ அண்ட் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் ரவை எல்லாத்துக்குமே ஒரே கப் தான் யூஸ் பண்ணணும். 1:2:4 இதுதான் மெஷர்மெண்ட். இப்போது நம்ம எடுத்திருக்க 4 கப் ஆஃப் வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லைட் சூடாக இருக்கக்கூடாது, தரன்னு நல்லா கொதிக்கணும். அதை வந்து அந்த அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கீ ஊற்றிட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கீயில் வந்து 3/4 வாசி ஊற்றி ரவை தூக்கி அதில் தட்டி நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போது இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரவையும் அந்த நெய்யும் வந்து நெழுன்னு இருக்கணும். அதாவது நம்ம ரவையை வந்து நெய் அந்த ஆயிலில் வறுக்கும் போது ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா நெழுன்னு வர அளவுக்கு, இப்போ பாருங்களேன், அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி ஒரு நெழுன்னு இருக்க மாதிரி நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியில் வறுத்தெடுக்கணும். இதோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் வறுத்தெடுக்கணும். இப்படி தான் இருக்கணும். ஆயிலும் ரவையும் தண்ணி ஊற்றினா எப்படி நெழுன்னு இருக்குமோ அது மாதிரி ஆயிலும் நெய்யும் ஊற்றும் போது இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பபுள்ஸ் வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கலர் பவுடர் வந்து வாட்டரில் கலந்து வச்சுருக்கோம், அதையும் தூக்கி தட்டி நல்லா வந்து கலர் வந்து எல்லா ரவையிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னிங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அல்வா செஞ்சாலுமே சட்டியில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும், லேசான பாத்திரமாக எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் மிச்சம் இருந்துச்சுல்ல, அந்த நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு 2 கப் ஆஃப் சுகர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போது சுகர் கரைய நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி லைட் கலராக இருக்கும், இப்போ வந்து டார்க் கலராக ஆகும். நல்லா சுகர் கரையணும். சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் சுகரும் போட்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் வந்து சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னிங்கன்னா, நார்மலாக நம்ம கொதித்தோடனே எப்போவுமே கேசரியை இறக்கிடுவோம். அந்த மாதிரி இறக்கக்கூடாது. மிச்சம் இருக்க நெய்யை வந்து இதில் தட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி பருப்பும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தட்டியாச்சு, எல்லாமே சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் டிப்ஸே இருக்குது. என்ன அப்படின்னா, கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சு, அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா வந்து சுருண்டு வரும். கரண்டியில் ஒட்டாமல் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். இந்த மாதிரி சுருண்டு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கேசரி வந்து நெழுன்னே இருக்கும், கட்டியாகவே ஆகாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுக்கிறேன். ஆறிடுச்சு நல்லா கேசரி. இப்போ கூட எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப நேரம் கேசரி வந்து இதே மாதிரி நெழுன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி கேசரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.